கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய தியானத்துக்கென்று மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? பிரியமானவர்களே, இந்த ஒரு வேத வசனம் காபிரியல் தேவ தூதன் மூலமாக அங்கே யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த ஒரு வசனத்திலே இருக்கக்கூடிய சத்தியத்தை பிரியமானவர்களே, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்பது நமக்கு நன்றாய் தெரியும். ஸ்திரியின் வித்தாக அவர் இந்த பூமியிலே நம்முடைய ரட்சிப்புக்காக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட பிரகாரம் இங்கே நிறைவேறுகிறதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேதம் முழுவதும் பிரியமானவர்களே, நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட வாசம் பண்ணுவேன், உன்னுடைய கூடாரங்களிலே நான் உலாவுவேன் என்று சொல்லி அங்கே நாம் பழைய ஏற்பாடுகளிலே நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரமாய் இருந்தாலும் சரி, தேவாலயமாய் இருந்தாலும் சரி, அதனுடைய தாற்பயம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய சமூகம், அவருடைய செக்கினா மகிமை தம்முடைய ஜனத்தோடு கூட பிரியமானவர்களே என்றென்றைக்கும் இருக்கும்படியாக அந்த ஆலயத்தையும் கூடாரத்தையும் அவருடைய மகிமை தங்கும் ஸ்தானமாய் அவர் அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிரியமானவர்களே, யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின் பிரகாரம் அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். எதற்கா அந்த வார்த்தை என்றால் யார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. தேவனாயிருந்த வார்த்தை பிரியமானவர்களே என்ன ஆயிற்று என்பதை நான் பார்க்க இருக்கிறோம். அவர் ஆதியில தேவனோடு கூட இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. பிரியமான, அவர் தேவனாய் இருந்து சகலத்தையும் உண்டாக்கினவர் நம்மையும் சிருஷ்டித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் பாவத்தின் நிமித்தமாய் அவரை விட்டு நாம் தூரம் போன போது 14வது வசனத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியம் என்ன? அந்த வார்த்தையாய் இருந்த தேவன் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையினுடைய நிறைவேறுதலை குறித்து அங்கே ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்றும் ஏசாயா 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இம்மானுவேலே, அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். இம்மானுவேல் தேவன் பிரியமானவர்களே, அவர் நம்மை தம்முடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாய் என்றென்றைக்கும் மூடிக்கொள்கிறவராய் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்றும் ஏசாயா 9:6 அவர் நமக்கு ஒரு பாலகனாகவும் பிறந்து நமக்கு ஒரு குமாரனாகவும் கொடுக்கப்பட்டார். எதற்காகவாம்? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயங்களையும் ஆலோசனைகளையும் வல்லமையுள்ள காரியங்களையும் நமக்கு அருளும்படி, நம்முடைய பிதாவாக அவர் என்னென்றைக்கும் இருக்கும்படி, சமாதானத்தை அருளும்படியாக அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்கிற இந்த நாமத்தை உடையவராய் அவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் வாசம் பண்ண இருக்கிறார் என்று அங்கே தீர்க்க தரிசனமாய் கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 46:7வது வசனத்திலே, சேனைகளின் கர்த்தராய் இருந்தவர் நம்மோடு கூட அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவராய் இருக்கிறார் என்றும் அங்கே நாம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் 11வது வசனத்திலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஆதலால் அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான தேவனாய் இருப்பார், யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இந்த தேவன் பிரியமானவர்களே நம்மோடு கூட எதற்காக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, லூக்கா 1ஆம் அதிகாரம்
31வது வசனம் முதற்கொண்டு 35வது வசனம் மட்டுமாய் உள்ள வேதத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்மை ஆளுகிறவரா என்றென்றைக்கும். அவருடைய ராஜ்யத்துக்கு என்றென்றைக்கும் முடிவு இராது. நாம் அவருடைய நித்திய ராஜ்யத்திலே நிலைத்திருக்கும்படி இம்மானுவேலராக அவர் நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, இந்த தேவன் வார்த்தையாயிருந்த தேவன் அங்கே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 6 முதல் 7 வரைக்குள்ள வசனங்களே, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தார். தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார். அடிமையின் ரூபத்தை எடுத்தார். மனுஷ சாயலானார். எதற்காக? சிலுவையின் மரண பரியந்த தன்னை தாழ்த்தி பிரியமான நம்மை ரட்சிக்கும்படியாய், நம்முடைய பாவங்கள் போக்கும்படியாய், நம்மை சுத்திகரிக்கும்படியாய், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், நாம் தேவனோடு கூட ஒப்புரவாகும்படியாய் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார், தாழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகவும் தேவாதி தேவனாகவும் அவர் இருக்கிறார் என்பதற்கான வசனங்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட தேவன் பிரியமானவர்களே, அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். எதற்காக? 10வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கும்படி. மாத்திரமல்ல, எபிரேயர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் நம்மோடு கூட என்றால், இவர் அவருடைய இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருக்கிறார். காணக்கூடாத தேவனை காணக்கூடிய சொரூபம் உடையவராக நம் மத்தியிலே அவர் மாம்சமானார் என்பதைத்தான் அங்கே நாம் விளங்கிக் கொள்கிறோம். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே நம்மை தாங்குகிறவராய், தம்முடைய வார்த்தையினாலே, வாக்கு தத்தங்களினாலே, உபதேசங்களினாலே அவர் நம்மை தாங்குகிறவராய், நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை தம்மாலே தாமே உண்டாக்குகிறவராகவும் உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் நாமும் உட்காரும்படி அவர் உட்கார்ந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இம்மானுவேல் தேவனாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய நன்மைகளைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எப்பொழுது நாம் அவருடைய உபதேசத்தை கை கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாம் சீஷராகி ஞானஸ்தானம் பெறும்போது பிரியமானவர்களே, அவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதுவும் உலகத்தின் முடிவு பரியந்தம் என்று. இன்னும் கடைசியாக வெளிப்படுத்தல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். எதற்காகமாம்? இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். இங்கே நான் பார்க்கிறோம், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்பார்கள். 4வது வசனத்திலே பார்க்கிறோம், இனி கண்ணீர் இல்லை, இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி வருத்தம் இல்லை, இனி அலறுதல் இல்லை. தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நம்முடைய கண்ணீர் யாவற்றையும் துடைத்து இம்மையிலும் மறுமையிலும் என்றென்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவாராக. God bless you.